ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தவுட் ஆயில் ரெசிப்பியில் ரெசிபி நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோன்னா, கலப்பு கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் கலப்பு கடலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சாலே போதும். இப்போ நம்ம பச்சைப்பயிர் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு இது போல் ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே நம்ம மாங்காய்க்கு பதிலாக தேங்காயும் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாங்காயோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதே போல் நம்ம 2 ரெசிபிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது இன்னும் பார்க்கலன்னா நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்துருக்க கலப்பு கடலையை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஆல்ரெடி வெந்ததால் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் கலப்பு கடலை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நல்லா மிக்ஸ் பண்ண அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ரொம்ப ஸ்பெஷலே இந்த பொடி தான், அதனால் இந்த பொடியை கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சூப்பரான கலப்பு கடலை பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், அடிக்கடி பசிக்காது. லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப சுவையான இப்போ நம்ம கலப்பு கடலை சுண்டல் ரெடி. நம்ம நார்மலாக சுண்டல் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே வேணும்னா நீங்கள் கார்னிஷ்காக கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.